விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து நான் இங்கே இருந்தேன். ஆனால் நான் அந்த டைமில் அப்போல கூட்டம் வரும்னு எனக்கு தெரியல. என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் இறந்து போனோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போதைக்கு நான் ஒருத்தங்க விழுந்தாங்க, நான் கேப் கட்டோன்னு நான் அன்சைடு வழியே தப்பிச்சிட்டேன்னா என்னையும் சேர்த்து அமுக்கியிருப்பாங்க. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் நேற்றைய தினம் சனிக்கிழமை அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்லில் அவருடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி நேற்றைய நேரம் இதே டைமில் ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் அவர் கரூர் வந்தடைகிறாரு. இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடம் நேற்று 6 மணிக்கு மேலே யாருமே இங்கே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல் வந்து இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இங்குள்ள பொதுமக்கள்கிட்ட பலர்கிட்டையும் கருத்து கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் நேரத்தை வந்து கடைப்பிடிக்கலை, அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கூட்ட நெரிசலேருந்து தப்பிச்ச ஒரு சிறுவர்கள் அப்புறம் பெரியவர்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய வேதனையும் அதிர்ச்சியான தகவல்களையுமே சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈவினிங்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு ஈவினிங் 4 o'clock நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்தப்போ கூட்டம் வந்து இங்கே கார் நிற்கிறதுக்கு பின்னாடி வரைக்கும் தான் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து சொற்ப கூட்டம் தான், அதாவது ரொம்ப நெருக்கிற கூட்டம்லாம் 4 மணிலேருந்துலாம் இல்லை. அப்பயே வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க யாரும் இங்கே இல்லை. இது நேற்று மத்தியானத்துலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணனால தண்ணியெல்லாம் அந்த அங்கிள் சொன்ன மாதிரி காலி ஆயிடுச்சு. அவர் விஜய் ரவுண்டானாலே மேலே பஸ் மேலே ஏறி இருந்தாருன்னா எல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே கிளம்பியிருப்பாங்க. மெயின் விஷயமே அவர் பஸ்லேருந்து ஏறது தான். அது இல்லாமல் கரண்ட்டு கட் பண்ணதுக்கு எல்லாம் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாம் கரண்ட் கம்பத்தில் ஏறினால தான் கரண்ட்டு கட் பண்ணாங்க. 10,000 பேர் சொன்னாங்கன்னா இன்றைக்கி 30,000 பேர் வந்துட்டாங்க. அதிகமாகி போச்சு. அவர் காலையில் மத்தியானம் வரவர் 7 மணிக்கு வராரு. அது வரையும் மக்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்க, பெரிய ஆளுங்க தாக்கு கொடுப்பாங்க. சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அவரு கரெக்டாக வரணும்ல, வந்தாக்க இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்காது. அது ஒரு தப்பு. விஜய் இங்கே தான் நின்றுருக்காரு மீட்டிங் ஸ்பேஸ்கிட்ட. நான் இங்கே தான் நிற்கிறேன், இந்த கரண்ட் கம்பத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். அவங்க உள்ளே ஒவ்வொரு கொஞ்சமாக தள்ளிட்டு வர எல்லோரும் மேலே சாய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற க்ரௌடு வந்து, ஏன்னா பஸ்ஸுக்கு இந்த ஸ்பேஸில் வந்து மக்கள் நின்றுருந்தாங்க. பஸ் வர இடத்துல அந்த இருந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளினோடனே எல்லாம் எங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விழ ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் இங்கெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இங்கெல்லாம் 2 வண்டி இருந்துச்சு. வண்டி மேலே விழுந்து வண்டி மேலே வந்து எல்லாம் ஏறிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நின்ட்டோம். எல்லோரும் பயந்துட்டாங்க. எல்லாம் நசுக்கணுன்னே எல்லாருமே பயந்துட்டாங்க. பயந்தது தான் பெரிய இது. அதனாலேயே மூச்சு திணறல் நிறையா பேருக்கு ஏற்பட்டுருச்சு. தண்ணியும் சப்ளை பண்ணியிருக்காங்க, நிறையா சப்ளை பண்ணாங்க. எப்படின்னா ஈவினிங் டைமில் சப்ளை பண்ண முடியல. அவங்க மத்தியானத்துலேருந்தே இருக்கிறனால அவங்க ஏற்பாடு பண்ண தண்ணி சப்ளைஸ் எல்லாமே வந்து அப்பயே காலி ஆயிடுச்சு. ஈவினிங்குள்ளாரே காலி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் எல்லாமே இருந்தாங்க. கடையில் இருக்கிற எல்லா தண்ணியும் தீர்ந்துச்சு. நாங்கள் போய் கேட்குறப்பயே இந்த தண்ணி பாட்டிலே கிடையாது. ஜூஸ் பாட்டிலும் அதுவும் கூலிங்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கிற அந்த ஜூஸ் பாட்டிலாவது குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த இதெல்லாம் அதுவும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். அதுவும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு நம்ம உயிர் தாங்க முக்கியம். என்னங்க அவர் இப்போ வந்து ஒன்று கூட சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டார் பிள்ளைங்கள ஏறி. உயிர் தாங்க முக்கியம். அவர் என்ன பெரிய உயிரா? உன்னை உயிர் போயிட்டதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். 10 லட்சம் கொடுத்தா அவர் சரியாகிடுமா? என்னதான் அவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அதான் என்னுடைய கேள்வி. அதான் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது. அதான் நான் வரவே இல்லைங்க மீட்டிங், டிவியிலே பார்த்துக்கிட்டேன். எதுக்கு அவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா முன்னாடியே தெரியும் அவர் வந்து 3:30க்கெலாம் வந்து வெளிச்சா இங்கே வந்துட்டார், மண்மங்கலம் வந்துட்டார், வேலூர் வந்துட்டார் அப்படிங்கிறலாம் தெரியும். ஸோ அப்போயே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து பஸ்ஸு வரதுக்கு உண்டான வேவை வந்து அவங்க முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸு. நான் நிறைய பேர் முடித்ததுக்கப்புறம் பார்த்தேன், அந்த சைடு கோயம்புத்தூர் ரோட்டில் 15 போலீஸு, அந்த சைடு மில்கேட்டில் ஒரு 15 போலீஸு, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இங்கே தான் நின்றுருக்கணும். கூட்டம் அதிகமாக வரப்போடாங்க ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே வந்து 100 போலீஸுங்கிறது 200 போலீஸும் அட்வான்ஸ்டாக இறக்கியிருக்கணும் சேஃபர் சைடுக்கு. ஏன்னா காலையிலே நாமக்கல்லில் பார்த்துட்டாங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு. ஸோ சேஃபர் சைடாக வந்து பக்கத்து மாவட்டத்துலேருந்து மருத்துவரெலாம் பக்கத்து மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டு வராங்க. அதே மாதிரி இங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்கணும். போலீஸ்காரங்களை பக்கத்து மாவட்டத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்கன்னா கூட்டம் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும்.
இது ஒரு 70 மெம்பர்ஸ் அந்த ஷெட்டு உடஞ்ச ஷெட்டுக்கு அடியிலே இருந்தோம். அதில் வந்துட்டு நான் சென்ட்ரலில் இருந்தேன். என்னை சுற்றி 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எனக்கு முன்னாடி இந்த அங்கிள் ஒரு குழந்தைய வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைய இறந்துருச்சு, அந்த அங்கிளே இறந்துட்டாங்க. பின்னாடி இந்த சைடில் இருந்த அங்கிள் இறந்துட்டாங்க. பின்னாடி ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களே இறந்துட்டாங்க. இன்சைடு டிச் இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டில் டிச்சில் விழுகாமல் தப்பிச்சிருந்தேன். நான் கீழே விழுந்திருந்தேன்னா என்னையும் ஃபுல்லாக நசுக்கியிருப்பாங்க. நான் கீழே விழுகல. அதுக்கப்புறம் நான் அன்சைடு போனப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் வந்துட்டு அப்படியே உளுந்த நிலையில் கட்டினாங்க. நான் விழுந்துட்டேன், எனக்கு மேலே ஒருத்தங்க ஏறி போனாங்க. நான் விழுந்தப்போ ஒருத்தங்க அவங்க ஏறினோடனே ஒரு அண்ணா தூக்கி விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் கிளம்ப ஷெட்டு மேலே ஏற்றி விட்டாங்க. கீழே இருந்தால் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு ஷெட்டு மேலே வந்து நான் கீழே இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்குலாம் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இது போலீஸ் வந்துட்டு இப்படி நடந்ததுக்கப்புறம் தான் வந்தாங்களே. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே பெருசாக யாருமே இல்லை. எல்லாம் தள்ளி மேலே கேர்ள்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்களாம் தூக்கி தண்ணியெல்லாம் தெளித்து அவங்களாம் ஓரமாக விட்டுட்டு அப்படி பார்த்தாலும் மறுபடியும் திருப்பி கேர்ள்ஸ் ஓரமாக உள்ளே போய் தான் நிற்க பார்க்குறாங்க. பொதுமக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூட்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த 1.5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை இவங்களெல்லாம் கூட்டு வந்தாங்க உள்ள. அவங்களாம் கூட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே வெளியே போயிருந்துருக்கணும். அவங்க அவரை பார்க்கணுங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே உள்ளே வந்து நின்றுட்டாங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அதெல்லாமே வந்து தப்பு தான். அவங்களாம் கூட்டு வரக்கூடாது. நிறையா குழந்தைங்க மிஸ் ஆயிடுச்சு. நேற்று ஒரு குழந்தைங்க ஒரு பள்ளப்பட்டியில் இருந்து ஒரு குழந்தை ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அங்கே போயிட்டு அவங்கெல்லாம் என்கொயரி பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அண்ணன் தான் கூட்டு வந்திருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் விட்டுட்டான். எங்கே விட்டான்னு தெரில. அந்த அண்ணன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ அப்புறம் போலீஸ்காரன்ட்ட சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வரல. அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அந்த குழந்தைய. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. முன்னாடியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துருக்கணும்.